வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். விரைவில் வடக்கு மாகாணத்துக்குரிய காவல்துறை படையை நிறுவுவதற்குரிய நியதி சட்டத்தையும் சமர்ப்பிப்போம். M.K. சிவாஜிலிங்கம். வடக்கு மாகாணத்துக்கான காவல்துறை படையை நிறுவுவதற்குரிய நியதி சட்டத்தை நாம் விரைவில் உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார் ஆளுங்கட்சி மாகாண சபை உறுப்பினரான M.K. சிவாஜிலிங்கம். வடக்கு மாகாண நியதி சட்டங்கள் குறித்து ஆராய்ந்து அனுமதி வழங்குவதற்கு வடக்கு மாகாண ஆளுநருக்கு நேற்று 2 வார கால அவகாசம் வழங்கியது வடக்கு மாகாண சபை. அது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் கூறும்போது, வடக்கு மாகாண சபை நியதி சட்டங்கள் தொடர்பில் ஆளுநரின் அனுமதிக்காக 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இத்தனை கால அவகாசம் வழங்கப்பட வேண்டுமா? நாடாளுமன்றத்தில் இப்போது அவசரமாக சட்டங்களை உருவாக்குகின்றனர். உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி உடனே அதனை நாடாளுமன்றில் சட்டமாக நிறைவேற்றுகின்றனர். நாம் தற்போது ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளவற்றையும் அவசர நியதி சட்டமாக கருதி அதற்கு 3 நாளுக்குள் பதிலளிக்குமாறு கோரலாம். நாம் சர்ச்சைக்குரிய நியதி சட்டம் ஒன்றையும் கோரவில்லையே. நாம் விரைவில் வடக்கு மாகாணத்துக்குரிய காவல்துறை படையை நிறுவுவதற்குரிய நியதி சட்டத்தையும் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஆணின் உடலம் மீட்கப்பட்டது. தமிழீழம் கிளிநொச்சி செல்வாநகர் யூதா கோயில் வீதிக்கு அருகில் ஒருவரின் உடலம் இன்று மீட்கப்பட்டது. சடலம் செல்வாநகரை சேர்ந்த வைத்தியலிங்கம் விக்னேஸ்வரன் என்பவருடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு சென்ற கிளிநொச்சி தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சடலத்தை மீட்டு மருத்துவமனையில் ஒப்படைத்ததுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயவர்தன அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடியான நிலைமைகளையே ஸ்ரீலங்கா அரசுக்கு ஏற்படுத்தும் தயான் ஜெயதிலக. தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு இந்தியாவையும் சர்வதேச விசாரணையும் ஏக நேரத்தில் எதிர்ப்பதால் தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என ஐநாவுக்கான இலங்கையின் முன்னாள் வதிவிட பிரதிநிதி கலாநிதி தயான் ஜெயதிலக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த போக்கு நீடிக்குமானால் முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தன அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நிலைமைகளை உருவெடுக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சர்வதேச விசாரணை குழுவை நியமித்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரியிருந்தார். இருந்தபோதும் சர்வதேச விசாரணை குழு நாட்டிற்குள் வருகை தருவதற்கு அனுமதி அளிக்க முடியாது என அறிவித்துள்ள அரசாங்கம் விசாரணைக்கான ஒத்துழைப்புகளை வழங்க முடியாது என பகிரங்கமாக தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராகவும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு எதிராகவும் அரசின் பங்காளிகள் கடுமையான விமர்சனத்தை தெரிவிப்பதோடு ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்விடயங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே கலாநிதி தயான் ஜெயதிலக மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் 26வது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமாகி இருக்கின்றது. அத்துடன் கடந்த கூட்டத்தொடரில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இலங்கை மீது மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் நவநீதம் பிள்ளை விசாரணை குழுவை நியமித்து விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு அரசாங்கம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்த போதும் அதனை அரசாங்கம் நிராகரித்துள்ளதோடு எதிர்மறையான செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றது. மறுபக்கத்தில் இந்தியாவின் மத்திய அரசாங்கத்தையும் தமிழக அரசாங்கத்தையும் இலங்கை அரசின் பங்காளிகளாக இருக்கும் கடும் போக்குடையவர்கள் ஒன்றாக சேர்ந்து விமர்சிக்கின்றார்கள். அவைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். ஜனநாயக நாடுகள் என்ற வகையில் தமது கருத்துக்களை வெளியிடுவதற்கு உரிமைகள் உள்ளன. அதற்காக ஏக நேரத்தில் இந்தியாவினையும் சர்வதேச விசாரணையையும் எதிர்ப்பதானது அரசிற்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அரசாங்கம் சர்வதேசத்துக்கு வழங்கிய உறுதிமொழிகளுக்கு அமைவாக முன்னேற்றகரமான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு பதிலாக பின்னோக்கி செல்லும் செயற்பாடுகளிலேயே ஈடுபட்டு வருகின்றது. மேலும் நாட்டின் இறைமையை முன்னிலைப்படுத்தி சர்வதேச விசாரணையை எதிர்த்து வரும் அரசாங்கமானது அதனை எதிர்கொள்வதற்கு அயல்நாடு என்ற வகையில் இந்தியாவின் பூர்ணமான ஆதரவை பெறுவது மிக மிக அவசியமானது ஒன்றாகும். அவ்வாறு இருக்கையில் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு மோடி தலைமையிலான அரசாங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. ஆனால் அதற்கு அரசாங்கம் தயாராகவில்லை. இவ்வாறான நிலையில் இந்தியாவின் ஆதரவு கிடைப்பது என்பது மிகவும் கடினமானதாகும். அது மட்டுமன்றி அரசின் பங்காளிகளாக இருக்கும் கடும் போக்குடைய சக்திகள் 13வது திருத்தத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதுடன் தங்களது வாக்கு வங்கியை பாதுகாப்பதற்காக இந்தியா மற்றும் தமிழக அரசாங்கங்களை விமர்சிப்பதுடன் போராட்டங்களையும் நடத்துகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்துவது முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. அதனை விடுத்து தொடர்ச்சியாக கண்மூடித்தனமான அரசின் எதிர்ப்புகள் ஜெயவர்தன அரசிற்கு ஏற்பட்ட நெருக்கடியான நிலைமைகளையே ஏற்படுத்தும் என்பது நிச்சயம். எனவே 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி நல்லிணக்கத்திற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுப்பதால் இந்தியாவின் பூர்ணமான ஆதரவை பெற முடியும் என்பதுடன் சர்வதேசத்தையும் ராஜதந்திரமாக கையாள முடியும் என்றார்.
மனைவியை தாக்கி கொலை செய்த கணவன் தானும் தூக்கிட்டு தற்கொலை. ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இளைஞன் பலி. தனது மனைவியை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்த கணவன் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் குறித்து தமிழீழம் புத்தளம் முந்தல் தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழைப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையில் பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை மதுரம்குளம் கரிகட்டிய பிரதேச காட்டில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ள அதேவேளை அருகில் இருந்த மாமரத்தில் தூக்கிட்ட நிலையில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் புத்தளம் சிராம் பியட்டி பிரதேசத்தை சேர்ந்த 27 வயதான ஆண் மற்றும் 26 வயதான பெண் என ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்தனர். இந்த தம்பதியருக்கு 11 வயது மற்றும் 9 வயதான 2 ஆண் பிள்ளைகள் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த பெண் பாடசாலை காலத்தில் அவரது கணவனால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த கணவன் மனைவி கடந்த காலத்தில் ஒப்பந்தக்காரர் ஒருவரின் கீழ் வேலைக்கு சென்றுள்ளனர். இதன்போது பிள்ளைகளை மதுரம்குளம் பிரதேசத்தில் உள்ள உயிரிழந்த பெண்ணின் பெற்றோர் வீட்டில் விட்டு சென்றுள்ளனர். இந்த கொலை மற்றும் தற்கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. முந்தல் ஸ்ரீலங்கா காவல்துறை இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இளைஞன் பலி. ஸ்ரீலங்கா மீரிகம பசியாள பிரதேசத்தில் தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழைப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை சோதனையின் போது மோட்டார் வண்டியை நிறுத்தாது சென்ற இளைஞன் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இவ்விளைஞன் உயிரிழந்துள்ளார். ஸ்ரீலங்கா மீரிகம பசியாள பிரதேசத்தில் தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழைப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை சோதனையின் போது மோட்டார் வண்டியை நிறுத்தாது சென்ற இளைஞன் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் அவ்விளைஞன் உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு 11:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்தார். பசியாள பிரதேசத்தில் தனது கடமையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறையால் மோட்டார் வண்டியில் சென்ற இளைஞன் மறுக்கப்பட்டுள்ளார். இதன்போது வண்டியை நிறுத்தாது சென்ற இளைஞன் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த இளைஞன் 23 வயதுடையவர் என ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்தனர். இவரது சடலம் வத்துப்பீட்டிவாள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டார். மாணவன் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுவன் உயிரை காத்த இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் தமிழ் வாலிபர்கள். யாழ் அச்சுவேலி இடைக்காடு பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து மாணவியொருவரின் சடலம் ஒன்று புதன்கிழமை மாலை மீட்கப்பட்டதாக அச்சுவேலி தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழைப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்தனர். அதே இடத்தினை சேர்ந்த சிவலிங்கம் புவிதா என்ற மாணவியே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வகுப்பிற்கு சென்றுவிட்டு வீடு வந்தவர் பின்னர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்தனர். ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டார். இதேவேளை யாழுடுவில் மானிப்பாய் வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் ஆணொருவரின் சடலம் புதன்கிழமை மீட்கப்பட்டதாக மானிப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்தனர். அதே இடத்தினை சேர்ந்த பாஸ்கரன் ஜெனித்தன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இச்சம்பவங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவன் சடலமாக மீட்கப்பட்டார். ஸ்ரீலங்காவின் தெய்வலை அஸ்மிஸ் வீதியில் உள்ள 4 மாடி கட்டிடத்தின் கீழிருந்து வவுனியாவை சேர்ந்த மாணவன் உடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் கணனி விஞ்ஞான துறையில் பயின்று கொண்டிருப்பவர் என தெரியவந்துள்ளது. நண்பர்களுடன் இரவு தூங்கிக் கொண்டிருந்த குறித்த நபர் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து விட்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு கீழே கொண்டு வந்து போடப்பட்டாரா என்பது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது. சடலத்தில் கீழே காயங்கள் சில இருப்பதாக தெரிவித்த ஸ்ரீலங்கா காவல்துறை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். சிறுவன் உயிரை காத்த இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் தமிழ் வாலிபர்கள். தமிழீழம் சத்ருகொண்டானில் நேற்று புதன் மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 12 வயது சிறுவன் படுகாயமடைந்துள்ளதாக மட்டக்களப்பு தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்தனர். உடனடியாக சிறுவன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக தற்சமயம் அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை மேலும் கூறினர். ஏறாவூர் ஐயங்கனியை சேர்ந்த பிரகாஷ் மிதுசன் என்பவரை படுகாயம் அடைந்தவராகும். சம்பவம் பற்றி தெரிய வருவதாவது, இன்று ஏறாவூர் ஐயங்கனியிலிருந்து மட்டக்களப்பு திரும்பெரும்புரியில் உள்ள கனகையம்மன் கோயில் உற்சவத்திற்காக சிறுவனை சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு தந்தை பயணித்துள்ளார். திங்கட்கிழமை வீதி விபத்து இடம்பெற்ற சத்ருகொண்டானில் அதே இடத்தில் வைத்து வெள்ளை நிற கண்டர் வாகனம் தனது துவிச்சக்கர வண்டியில் மோதிவிட்டு அதிவேகமாக சென்றதாகவும் அவ்வேளையில் தனது மகன் வீதியில் விழுந்து பலமாக அடிபட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். இவ்வேளையில் துடிதுடித்த சிறுவனை உந்துருளில் வந்த 2 இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் தமிழ் வாலிபர்கள் துடிப்புடன் செயற்பட்டு மட்டக்களப்பு போதனா
வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றதாகவும் சிறுவனின் தந்தை பிரகாஷ் தெரிவித்தார். இதனிடையே சிறுவனை வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்ற இளைஞர்களான ஏராவூரை சேர்ந்த முகமது அப்துல் மாஜித் மற்றும் மஸ்ரூப் முகமது இசாக் ஆகியோர் இது பற்றி கூறும்போது, தாங்கள் அவ்வழியாக செல்லும் போது காயம்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வீதியில் கிடந்த துடிதுடித்த சிறுவனை கண்டதாகவும் அவரை தமது உந்துருளியில் அவசரமாக வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றதாகவும் செல்லும் வழியில் கார் ஒன்றை வழிமறித்து அதில் சிறுவனை வேகமாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தனர். காரில் பயணம் செய்தவர் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி கிருஷ்ணன் கோவிந்தராஜா என பின்னர் தங்களுக்கு தெரிய வந்ததாகவும் இளைஞர்கள் கூறினர். இதுபற்றி கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி கிருஷ்ணன் கோவிந்தராஜா அவர்கள் கூறும்போது, மனதை நெகிழ வைக்கும் மனிதாபிமான உணர்வுகளுக்கு எந்த ஒரு விடயமும் தடையாக இருக்காது என்று குறிப்பிட்டார். குறித்த சம்பவத்தில் தங்களது உயிரையும் துச்சம் என மதிப்பு குறித்த இளைஞர்கள் துடிப்புடன் செயற்பட்ட விதம் உள்ளத்தை உருக்கும் விதத்தில் அமைந்திருந்தது என்று அவர் கூறினார். சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளில் மட்டக்களப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை ஈடுபட்டுள்ளனர். குறிப்பிட்ட கண்டர் வாகனத்தை தேடி போக்குவரத்து காவல்துறை வலை விரித்துள்ளனர். வளர்ச்சியை விரும்பும் நாடுகள் முதலில் ஒழிக்க வேண்டியது குழந்தை தொழிலாளர் முறையை. குழந்தைகளின் பணி கல்வி கற்பது மட்டும்தான். கட்டாயத்தின் காரணமாக சிலர் குழந்தையிலேயே தொழிலாளர் ஆகின்றனர். குழந்தைகளின் வருமானம் நாட்டின் அவமானம். வளர்ச்சியை விரும்பும் நாடுகள் முதலில் ஒழிக்க வேண்டியது குழந்தை தொழிலாளர் முறையைதான். உலகில் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கத்துடன் ஆணி 12ஆம் தேதி குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகில் 25 கோடி குழந்தை தொழிலாளர் உள்ளனர். இதில் 10 கோடி பேர் பாதுகாப்பற்ற கஷ்டமான வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர் என யுனிசெப் நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கையை அறவே ஒழிக்க வேண்டும் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த ஆண்டு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தின் மைய கருப்புகள். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பரிந்துரைத்த சமூக பாதுகாப்பு விதி எண் 202 செயல்படுத்துதல். தேசிய சமூக பாதுகாப்பு அமைப்பின் மூலம் குழந்தைகளுக்கு உதவுதல். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல். பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்தல். 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் பணிக்கு சென்றால் அவர்கள் குழந்தை தொழிலாளர்கள். பள்ளி முடிந்தவுடன் சில குழந்தைகள் பகுதி நேரமாக வேலைக்கு செல்கின்றனர். சிலர் பெற்றோருக்கு உதவியாக இருக்கின்றனர். இவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக கருதப்பட மாட்டார்கள். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின்படி கடினமான வேலைகளில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களை மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும். 15 வயது வரை கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும். 13 வயது முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகள் இலகுவான வேலைகளை பார்க்கலாம். அதேவேளை கல்வி, சுகாதாரம், மனம், பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. பெரும்பாலான குழந்தைகள் குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் கட்டாயமாக வேலைக்கு அனுப்பப்படுகின்றனர். முதலில் இவர்களின் பெற்றோர் வருமானத்துக்கு சிறப்பு திட்டங்களை வகுக்க வேண்டும். வறுமை ஒழிந்தால் குழந்தைகள் கல்வி கற்பது அதிகரிக்கும். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடாக ஒவ்வொரு நாடும் மாற வேண்டும். நன்றி, வணக்கம்.
இறுதி மூச்சில் எனக்குத்தான் எஞ்சிய வீடுகளில் பிழைத்தவர்கள்